சூப்பரான டேஸ்ட்டான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் மல்லி, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, அன்னாசிப்பூ 2, முந்திரி 4, கிராம்பு 5, ஏலக்காய் 6, கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை 1 இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட வந்து நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 6 இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளினால புதினா கொத்தமல்லி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் 1 கிலோ போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புதினா போட்டு தயிர் 1/2 கப் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இப்போ அரிசிக்கு வந்து இப்போ 1 கப்புனா 1/2 கப் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஜீரக சம்பா வந்து நம்ம இது கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான திண்டுக்கல் பிரியாணி ரெடி.